அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டியில் ஒன்றிய அரசை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். குறிப்பாக குடியரசுத் தலைவர், ஒன்றிய அரசில் குடியரசுத் தலைவரை பற்றி இந்த கிளாஸில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2026க்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்றிய அரசை பற்றி எதெல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த கிளாஸ் எடுக்கிறோன்னா, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அவுட் சோர்ஸ் இது அனைத்தையுமே ரெஃபர் பண்ணி தான் இந்த கிளாஸ் இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒன்றிய அரசு. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒன்றிய அரசை பற்றி கூறும் பகுதி 5 சட்டப்பிரிவுகள் 52லிருந்து 71 வரை ஒன்றிய அரசை பற்றி கூறுகிறது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 5 சட்டப்பிரிவு 52லிருந்து 151 வரை ஒன்றிய அரசை பற்றி கூறுகிறது. இங்கே ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருக்கோம் பாரு. இதை நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூ போல் நம்மளுக்கு ஒன்றிய அரசை பற்றி புரிஞ்சு கொள்ளலாம். நடுவண் அரசு, ஒன்றிய அரசு, நடுவண் அரசு, மத்திய அரசு, இது மூன்றுமே ஒன்று தான். ஒன்றிய அரசு, நடுவண் அரசு, மத்திய அரசு. நம்முடைய ஒன்றிய அரசு 3 அங்கங்களாக செயல்படுது. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்தின் கீழ் வருபவர்கள் பாருங்க: குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு, இதெல்லாமே நிர்வாகத்தின் கீழ் வருபவை. சட்டமன்றம், அதாவது மாநிலங்களில் சட்டமன்றம் சொல்லுவோம், மத்தியில் நாடாளுமன்றம் சொல்லுவோம். நாடாளுமன்றம் மாநிலங்களவை மக்களவையை கொண்டது தான் நாடாளுமன்றம். நம்முடைய நாடாளுமன்றம் மாநிலங்களவையும் மக்களவையும் கொண்டது. மக்களவை என்பது மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய அந்த உறுப்பினர்கள் மக்களவையில் இருப்பாங்க. மாநிலங்களவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய அந்த எம்பிக்கள் மாநிலங்களவையில் இருப்பாங்க. அடுத்து 3வது அங்கம் நீதித்துறை. இது ஒரு சுதந்திரமான பிரிவு. அப்போது நம்முடைய ஒன்றிய அரசு 3 அங்கங்களாக செயல்படுது: நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்தின் கீழ் வருபவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு. சட்டமன்றம் 2வது அங்கம் சட்டமன்றம். சட்டமன்றத்தின் கீழ் மாநிலங்களவை, மக்களவை. 3வது அங்கம் நீதித்துறை. சரி, இந்த நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு, ஒன்றிய அரசை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டாங்க. 52லிருந்து 151 வரை பகுதி 5. இதில் 3 அங்கம் இருக்குல்ல, இந்த 3 அங்கத்தில் நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா 52லிருந்து 78 நிர்வாகத்தை பற்றி கூறும். சட்டமன்றத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுனா 78 நிர்வாகத்தோடு முடிஞ்சிருச்சு. 79 சட்டமன்றம். 79லிருந்து 122 வரை சட்டமன்றத்தை பற்றி, அதாவது நாடாளுமன்றத்தை பற்றி கூறும். சரி, 122ஓட முடிஞ்சிருச்சு. 123 என்பது குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பற்றி 123 கூறும். 124 என்பது நீதித்துறை. 124லிருந்து 147 வரை நீதித்துறை பற்றி கூறும். 147 நீதித்துறையோடு முடிஞ்சிருச்சு. 148லிருந்து 151 என்பது இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறையை பற்றி கூறும். 151 வரை. இந்த சட்டப்பிரிவு அனைத்தையுமே நம்ம விரிவாக பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு, ஒன்றிய அரசு. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு, இதோடைய ஒரு உயர்ந்த அமைப்பு நம்ம நாட்டில் இல்லை. இதனுடைய தலைமையகம் புதுடில்லியில் அமைந்துள்ளது. பகுதி 5 52லிருந்து 151 வரை ஒன்றிய அரசை பற்றி கூறும். 3 அங்கங்களை கொண்டது நடுவண் அரசு, 3 அங்கங்களை கொண்டது நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை என்று 3 அங்கங்களை கொண்டது. சரி, நிர்வாகத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன சொன்னோம்? 52லிருந்து
78 வரை நிர்வாகத்தை பற்றி சொல்லும். நிர்வாகத்தின் கீழ் வருபவர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், மத்திய அமைச்சர், இந்திய தலைமை வழக்கறிஞர். இவங்க அனைவருமே நிர்வாகத்தின் கீழ் வருபவர்கள். இதில் முதல்ல குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கலாம். குடியரசுத் தலைவரை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் 52லிருந்து 62 வரை. 52லிருந்து 62 வரை குடியரசுத் தலைவரை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள். குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான். இவர் ஒரு பெயரளவுக்கு தான் தலைவர். இவர் பெயரளவுக்கான அதிகாரம் பெற்றவர் தான். உண்மையான அதிகாரம் பெற்றவர் பிரதமர் தான். அப்போது இவர் பெயரளவு அதிகாரம் பெற்றவர் மட்டும்தான். உண்மையான அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமராக இருப்பார். இந்த வார்த்தை எல்லாமே ரொம்ப முக்கியம். முதல் குடிமகன், பெயரளவுக்கான அதிகாரம் பெற்றவர் தான் இந்திய அரசின் தலைவர். முப்படையின் தலைமை தளபதி இவர் தான். முப்படையின் தலைமை தளபதி இதெல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். பெயரளவுக்கான தலைவர் தான் இந்திய அரசின் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். சரி, ஆர்டிகல் பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் பற்றிய ஆர்டிகல் 52. சட்டப்பிரிவு 52 என்ன சொல்லுது? இந்திய நாட்டின் தலைவராக குடியரசுத் தலைவர் ஒருவர் கட்டாயம் இருக்க வேண்டும். நம்ம நாட்டுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை கூறும் சட்டப்பிரிவு 52. குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும், அப்படி இல்லாமலாம் இருக்கவே கூடாது என்று சட்டப்பிரிவு 52 சொல்லுது. இந்திய நாட்டின் தலைவராக குடியரசுத் தலைவர் ஒருவர் கட்டாயம் இருக்க வேண்டும். சரி, சட்டப்பிரிவு 53. ஆர்டிகல் 53 என்ன சொல்லுது? அரசின் நிர்வாகத் தலைவர். இவர் தான் நிர்வாகத்தின் தலைவர். நிர்வாகத் தலைவர். குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். இவரோ அல்லது இவருடைய அலுவலர் மூலமாகவோ இந்திய அரசினுடைய நிர்வாகத்தை அரசியலமைப்பின்படி இவர் செயல்படுத்துகிறார் என்று சட்டப்பிரிவு 53 சொல்லுது. 52 என்ன சொல்லுது? கட்டாயம் குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு இருக்க வேண்டும் என்று 52 சொல்லுது. 53 அவருடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. அவரோ அல்லது அவருடைய அலுவலர் மூலமாகவோ நிர்வாகத்தை அரசியலமைப்பின்படி குடியரசுத் தலைவர் செயல்படுத்துகிறார் என்பதை சட்டப்பிரிவு 53 சொல்லுது. ஓகே, ஆர்டிகல் 54. சட்டப்பிரிவு 54 என்பது குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்லுது. நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. வாக்காளர் குழுமம் ஓட்டளித்து மறைமுக தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த வாக்காளர் குழுமத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறேன். ஒற்றை மாற்று வாக்கு மூல விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தினால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நம்முடைய குடியரசுத் தலைவர். அப்போது நேரடி தேர்தல் இல்லை, மறைமுக தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடுறாங்கல்ல, அந்த வேட்பாளரை 50 பேர் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 பேர் முன்மொழிய வேண்டும். அதே போல் 50 பேர் வழிமொழிய வேண்டும். 50 பேர் முன்மொழிய வேண்டும், 50 பேர் வழிமொழிய வேண்டும். இந்திய ரிசர்வ் வங்கியில் அந்த வேட்பாளர் 15,000 ரூபாய் வைப்புத் தொகையை வைத்திருக்க வேண்டும். இந்திய ரிசர்வ் வங்கியில் 15,000 ரூபாய் வைப்புத் தொகையை வைத்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அவர் ஓட்டு போடுறாங்கல்ல, அந்த பதிவான வாக்கில் 1/6 பங்கு ஓட்டுன்னு அவர் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெறவில்லை என்றால் அந்த பைசா திருப்பி தரப்படாது. அப்படி பெற்றார்னா அந்த பணம் திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கு தான் அந்த வைப்பு தொகை. இல்லைனா யாரோனா போட்டிடுவாங்கள்ல, அதனால தான். ஏன் மறைமுக தேர்தல் வச்சுருக்காங்கன்னா, நேரடி தேர்தல் வச்சா செலவு அதிகமாக. அதனால தான் மறைமுக தேர்தலை பயன்படுத்தி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம் தான். சப்போஸ் அந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வழக்கை விசாரிப்பது உச்சநீதிமன்றம். இந்த வாக்காளர் குழுமம் இருக்குல்ல, அதில் யார் யாருன்னா இருக்காங்கன்னு பாருங்கள்.
ஈராவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர் இவங்க 2 பேருமே குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பாங்க. மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள், மாநில எம்எல்ஏக்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பார்கள். சப்போஸ் ஈராவை சட்டமன்றமாக இருந்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட முடியாது. டெல்லி, புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள் இவங்களும் ஓட்டு போட முடியும். ஆனால் இவங்களுக்கான அந்த ஓட்டு உரிமை எப்போ கிடைச்சதுன்னா 1995க்கு பிறகு தான் அந்த ஓட்டுரிமை டெல்லியும் புதுச்சேரியும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கலாம் என்ற அந்த உரிமை கிடைத்தது. 1991 70வது சட்ட திருத்தத்தின்படி தான் இவங்க ஓட்டு போடலாம் என்ற உரிமையை 1995 பெற்றிருக்காங்க. அதே போல் இந்த முன்மொழிகிறாங்கல்ல, இந்த எண்ணிக்கை பாருங்கள், 1997 இதற்கு முன்னாடி 10 பேர் தான் இருந்திருக்காங்க. முன்மொழியவர்கள் 10 பேர், வழிமொழியவர்கள் 10 பேர் என இருந்திருக்காங்க. 97க்கு பிறகு தான் அது 50ஆக மாறியிருக்கு. அதே போல் 97க்கு முன் 2500 ரூபாய் வைப்பு தொகை இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போஸ் ஆர்டிகல் 54 என்பது குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்லுது. டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்து 55 குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை. ஆர்டிகல் 55 என்பது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி சொல்லுது. அதாவது வாக்கெடுப்பு முறை. அந்த ஓட்டு போடுறாங்க இல்லையா, அவங்களுடைய வாக்கு மதிப்புலாம் எப்படி இருக்குன்னு இந்த ஆர்டிகல் 55 சொல்கிறாங்க. எம்எல்ஏக்கான வாக்கு மதிப்பு என்ன, எம்பிக்கான வாக்கு மதிப்பு என்ன, இதை பற்றி தான் ஆர்டிகல் 55 சொல்லுது. குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. மறைமுக தேர்தல் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, இந்த எம்எல்ஏவினுடைய வாக்கு மதிப்பு பாருங்க. எம்எல்ஏக்கான வாக்கு மதிப்பு ஒரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு எம்எல்ஏவிற்கும் ஒரே அளவு வாக்கு மதிப்பு தான் இருக்குமா. ஒரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரே அளவு வாக்கு மதிப்பு தான் இருக்குமா, சேஞ்ச் ஆகாதான். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு எம்எல்ஏவின் வாக்கு மதிப்பு பாருங்க, மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை இதை என்ன பண்ணணுமானா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையோட வகுக்கணும். அதோட 1/1000 பெருக்கிக் கொள்ளணும். நல்லா பாருங்க, மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையோட வகுக்கணும். அதோட 1/1000 பெருக்கினா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு நமக்கு கிடைக்கும். இப்படி தான் எம்எல்ஏவுடைய வாக்கு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு என்னென்னா 176. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு 176. அதிகமாக வாக்கு மதிப்பு உள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம் தான் அதிகமாக வாக்கு மதிப்பு உள்ள மாநிலம். அதே போல் குறைவாக வாக்கு மதிப்பு உள்ள மாநிலம் சிக்கிம். இது எம்எல்ஏவுடைய வாக்கு மதிப்பு எப்படி கணக்கிடணும். அதிகமாக உள்ள வாக்கு மதிப்புன்னு பார்த்தோம். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு 176ன்னு பார்த்தோம். அதே போல் எம்பியினுடைய வாக்கு மதிப்பு பாருங்கள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உள்ள ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கும் ஒரே அளவு வாக்கு மதிப்பு வழங்கப்படுகிறது. இவங்களுக்கும் ஒரே அளவான வாக்கு மதிப்பு தான். இதை எப்படி கணக்கிடுறாங்கன்னு பாருங்கள். மாநில சட்டப்பேரவை மற்றும் டெல்லி புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் மொத்த வாக்கு மதிப்பு. நல்லா பாருங்கள், மாநில சட்டப்பேரவை அனைத்து மாநில எம்எல்ஏக்களின் வாக்கு மதிப்பு. இதோட டெல்லி புதுச்சேரியும் ஆட் பண்ணிக்கோங்க. அனைத்து மாநில எம்எல்ஏக்களுடைய மொத்த வாக்கு மதிப்பு பாராளுமன்ற இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை, இதை வகுக்கணும். மொத்த எம்எல்ஏக்களுடைய வாக்கு மதிப்பை பாராளுமன்ற இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வகுத்தா நம்மளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு கிடைக்கும். கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். மொத்த எம்எல்ஏக்களுடைய வாக்கு மதிப்பை
நாடாளுமன்றத்தில் உள்ள அந்த ஈராவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கையை வகுத்தா நம்மளுக்கு ஒரு எம்பியினுடைய வாக்கு மதிப்பு கிடைச்சிரும். ஒரு எம்பியின் வாக்கு மதிப்பு எவ்வளோன்னா 708. ஒரு எம்பியின் வாக்கு மதிப்பு 708. 2002 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பினை 2026ஆம் ஆண்டு வரை, நல்லா நோட் பண்ணுங்க, 2026ஆம் ஆண்டு வரை 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டே கணக்கிட வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. 2026 வரைக்குமே 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கல்ல, அதை பயன்படுத்தியே கணக்கிட வேண்டுமா? அதை பயன்படுத்தியே கணக்கிட வேண்டும் என்று 2002 84வது அரசியலமைப்பு திருத்தம் இந்த மசோதா சொல்லுது. ஓகேங்களா? 2002 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பினை 2026ஆம் ஆண்டு வரை 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையாக கொண்டே கணக்கிடப்பட வேண்டும் என்று கூறுகிறது. ஆர்டிகல் 56 சட்டப்பிரிவு 56 என்ன சொல்லுதா? குடியரசுத் தலைவருடைய பதவி காலம், குடியரசுத் தலைவருடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது. 5 ஆண்டுகள் தான் குடியரசுத் தலைவருடைய பதவி காலம். 5 ஆண்டுகள் தான் பதவியில் இருப்பார். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே எப்போது வேண்டுமானாலும் இவர் ராஜினாமா செய்யலாமா? இவருடைய பதவி காலத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 56. இவர் 5 ஆண்டுகள் தான் பதவியில் இருக்க முடியும். அதே போல் இவர் மீது குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே அவர் நீக்கம் செய்யப்படலாமா? இவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே இவர் பதவி நீக்கலாமா? 5 ஆண்டுகள் முடிந்த பின்னரும் புதிய குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் வரை தற்போது குடியரசுத் தலைவர் பதவியில் தொடரலாம். 56 என்ன சொல்லுது? பதவி காலத்தை பற்றி சொல்லுது. 5 ஆண்டுகள் தான் இவருடைய பதவிக்காலம். குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டால் பதவியிலிருந்து நீக்கலாம். அதே போல் இவர் பதவி இவரே ராஜினாமா செய்ய முடியும். பதவி முடிஞ்ச பிறகு இன்னொரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இவரே குடியரசுத் தலைவராக தொடருவார். அடுத்து சட்டப்பிரிவு 57 என்ன சொல்லுதுன்னா, மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர். இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்க முடியுமா? அவர் மீண்டும் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படலாமா? இதை பற்றி தான் சட்டப்பிரிவு 57 சொல்லுது. எஸ், அவர் மறுபடியும் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட முடியும். மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர். எத்தனை முறை பதவி வகிக்கலாம் என்பதை பற்றி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எதுவும் கூறவில்லை. ஒருவர் எத்தனை முறை பதவி வகிக்கலாம் என்பதை பற்றி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எதுவும் கூறவில்லை. குடியரசுத் தலைவர் மறு தேர்தலில் போட்டியிடலாம் என்று மட்டுமே கூறியிருக்கான். இந்த வார்த்தைலாம் பாருங்க, ரொம்ப முக்கியம். அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி எதுவுமே சொல்லலையா, ஆனால் மறு தேர்தலில் போட்டியிடலாம் என்று சொல்கிறது. 5 ஆண்டு குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருந்தாலும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்போ சட்டப்பிரிவு 57 என்ன சொல்லுது? மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர். அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை போட்டியிடலாம் என்பதை பற்றி எதுவுமே சொல்லலை, ஆனால் அவர் மறு தேர்தலில் போட்டியிடலாம் என்பதை பற்றி கூறுகிறது. சரி, குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் சட்டப்பிரிவு 58 ஆர்டிகல் 58 என்பது குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளை பற்றி சொல்கிறது. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது கம்ப்ளீட் ஆகியிருக்க வேண்டும், மக்களவை உறுப்பினராவதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். அதே போல் மத்திய மாநில உள்ளாட்சி இந்த அமைப்புகள்லாம் ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியில் இருந்தாலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் போது அவர் தகுதியற்றவராகிறார். குடியரசுத் தலைவருக்கு அவர் போட்டியிடுறாருன்னா அந்த பதவியிலாம் அவர் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்தார்னா அவர் போட்டியிட முடியாது. ஓகே, அதுக்கு முன்னாடியே அவர் ராஜினாமா செஞ்சுருக்கணும். அப்படி இருந்தார்னா அதற்கு முன்னாடியே அவர் ராஜினாமா செஞ்சுருக்கோம். அப்போது 58 என்பது குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளை பற்றி பேசுகிறது.
அடுத்து ஆர்டிக்கல் 59 குடியரசுத் தலைவருடைய சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகளை பற்றி பேசுது. சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகளை பற்றி ஆர்டிக்கல் 59 பேசுது. அவரது அதிகாரப்பூர்வ இல்லம் குடியரசுத் தலைவர் மாளிகை. குடியரசுத் தலைவர் மாளிகை குடியரசுத் தலைவர் மாளிகையே அவரது அதிகாரப்பூர்வ இல்லமாக இருக்கு. வாடகையின்றி பயன்படுத்த அவருக்கு உரிமை உண்டு. அதாவது ராஷ்டிரபதி பவன் டெல்லியில் அமைந்திருக்கு. குடியரசுத் தலைவர் மாளிகையினுடைய பெயர் என்ன? ராஷ்டிரபதி பவன். எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. சரி, இவருக்கு வேறு எங்கன்னா மாளிகை இருக்கானா? இருக்குது. இன்னும் 2 இடத்துல இருக்குது. சிம்லா, ஹைதராபாத். சிம்லா, ஹைதராபாத் அதாவது அலுவலகமாகவும் செயல்படும். சிம்லாவில் இருக்கிறத ரிட்ரீட் பில்டிங்னு சொல்லுவாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிறதுல ராஷ்டிரபதி நிலையம் சொல்லுவாங்க. ராஷ்டிரபதி நிலையம் சொல்லுவாங்க. ஒன்று வட இந்தியாவிலும் இன்னொன்று தென்னிந்தியாவிலும் இருக்குது. ஆண்டுக்கு குறைந்தது ஒரு முறை அங்கு சென்று அலுவலக பணிகளை அவர் பார்ப்பாராம். ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக சொல்லுவாராம் சிம்லா மற்றும் ஹைதராபாத்துக்கு. அதே போல் இவருடைய சம்பளம் பாருங்கள், 5 லட்சம். பென்ஷன் 50%. சம்பளத்தில் 50% பென்ஷனாக இவர் பெறுகிறார். குடியரசுத் தலைவருடைய மாத சம்பளம் 5 லட்சம். பதவிக்காலம் முடிந்த பின் 50% தொகையினை ஓய்வூதியமாக பெறுகிறார், பென்ஷனாக பெறுகிறார். அதே போல் சட்டப்பிரிவு 361 அவர் பதவி காலத்தின் போது அவருக்கு அனைத்து குற்றவியல் நடவடிக்கையிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. இவர் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 361. இதுவும் அவருக்கான ஒரு சலுகை தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஆர்டிக்கல் 361 பதவியில் இருக்கும்போது எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கை அவர் மீது எடுக்க முடியாது, விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆர்டிக்கல் 60 குடியரசுத் தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகளை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 60 இந்த பாருங்கள், உள்ள டீட்டெயிலாக தெரியலனாலும் இந்த ஒன்லைன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் உள்ள டீட்டெயிலாக கொஞ்சம் கொடுத்துருப்போம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சப்போஸ் அவர் இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இப்போ தற்காலிக குடியரசுத் தலைவராகலாம் செயல்படுறாங்கல்ல, அவர்களும் கட்டாயம் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும். தற்காலிக குடியரசுத் தலைவரும் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும். பதவியில் உண்மையுடன் பணியாற்றுவேன், அரசமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாப்பேன், இந்தியாவின் மக்கள் சேவை மற்றும் நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று இவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சரி, சட்டப்பிரிவு 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்தை பற்றி கூறுகிறது. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்தை பற்றி ஆர்டிக்கல் 61 சொல்லுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும். குடியரசுத் தலைவர் மீது அரசியலமைப்பை மீறி உள்ளார் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். அவர் மீது குற்றச்சாட்டு, அரசியலமைப்பை மீறி செயல்பட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். எப்படி பாருங்க, லோக்சபா அல்லது ராஜ்யசபா, அதாவது மக்களவை, மாநிலங்களவை, எந்த ஒரு அவையிலிருந்தும் மசோதாவை குற்றச்சாட்டை முன்வைக்கலாம். ஏதோ ஒரு அவையில் நம்ம குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும். குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு அந்த முன்வைக்கும் தீர்மானம் இருக்குல்ல, அதை நம்ம மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ முன்வைக்கிறதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன்பே குடியரசுத் தலைவருக்கு நம்ம தெரிவிக்க வேண்டுமா. இது போல் உங்கள் மீது நாங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம குடியரசுத் தலைவருக்கு சொல்லிடணும். எப்போ மாநிலங்களவையிலையோ மக்களவையிலையோ நம்ம குற்றச்சாட்டை முன்வைப்போம்ல, அதுக்கு ஒரு 14 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம குடியரசுத் தலைவருக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணுமா. விசாரணை
நடத்தும் அவையில் மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் 2 பங்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைத்தால் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார். பாருங்க, 3ல் 2 பங்கு பெரும்பான்மை கிடைத்தால் குடியரசுத் தலைவர் நீக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவர் அந்த பதவி நீக்கம் அதில் யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு பாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருமே பதவி நீக்க நடவடிக்கையில் பங்கேற்கின்றனர். அப்போ 61 என்பது குடியரசுத் தலைவர் நீக்கத்தை பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 62 சட்டப்பிரிவு 62 குடியரசுத் தலைவர் பதவி காலியாதல் மற்றும் அதனை நிரப்புதலை பற்றி பேசுகிறது. குடியரசுத் தலைவர் பதவி காலியாதல் மற்றும் அதனை நிரப்புதலை பற்றி ஆர்டிகல் 62 சொல்லுது. இவருடைய பதவி எப்படிலாம் காலியாகும்? 5 ஆண்டு பதவி காலம் முடிந்தால் பதவி காலியாகும். தாமாகவே பதவி விலகினாலும் காலியாகும். பதவி நீக்கம் செய்தால் மக்களவை மாநிலங்களவையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பதவி நீக்கம் செய்தால் பதவி காலியாகும். மரணமடைந்தால் காலியாகும். தகுதி இழந்தால், அதாவது தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டால் பதவி காலியாகும். சரி, இப்போ சொன்னல, இதன்படி இவருடைய பதவி காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த 6 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது வரைக்கும் யார் குடியரசுத் தலைவருடைய பணிகளை செய்வார்? அது வரைக்கும் யார் குடியரசுத் தலைவருடைய பணிகளை செய்வார்னா துணை குடியரசுத் தலைவர். அந்த இடைக்காலத்தில் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுகிறார். அப்போது குடியரசு துணைத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு பணிகளை செய்கிறார். சரி, இது போல் நடந்திருக்கா? இது போல் எப்போனா நடந்திருக்கான்னா 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் இறந்ததால் அன்றைய துணை குடியரசுத் தலைவர் வி கிரி அவர்கள் தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். பாருங்க, குடியரசுத் தலைவர் இறந்திருக்காரு, தற்காலிக குடியரசுத் தலைவராக துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்றிருக்காரு. ஜாகிர் ஹுசேன் இருந்ததால் வி கிரி பதவியேற்றார். சரி, அந்த வி கிரி இருக்கார்ல, தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவி ஏற்றார்ல, இவர் என்ன பண்ணுறாருனா குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறார். அப்போது மறுபடியும் குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆகிடுச்சுல்ல, வி கிரி தான் இருந்தார். இவர் இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறார். இப்போது குடியரசுத் தலைவருடைய பதவி காலி ஆகுது. ராஜினாமா செய்து தான் போட்டியிடுறார். ஓகேவா? அப்போது அது வரைக்கும் யார் குடியரசுத் தலைவர் பதவியை செய்வார்? உச்சநீதிமன்ற நீதிபதி. ஓகேவா? அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதி தான் அந்த பதவியை செய்கிறார். அப்படி நீதிபதி இதயத்துல்லா தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டார். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாகிர் ஹுசேன் இறந்துடுறாரு. அவர் இறந்ததால் வி கிரி குடியரசுத் தலைவராக வி கிரி துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். இவர் என்ன பண்ணுறாருனா குடியரசுத் தலைவராக பணியை மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவருடைய பதவியை ஏற்கிறார். இந்த வி கிரி என்ன பண்ணுறாருனா குடியரசுத் தலைவருடைய தேர்தலில் போட்டியிடுறார். இவர் தற்காலிக குடியரசுத் தலைவர் தான். அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறார் வி கிரி. இப்போது இவருடைய பதவியும் காலி ஆகுது. இப்போ இந்த பதவியை யார் ஏற்கிறதுனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவியை ஏற்பார். அப்படி நீதிபதி இதயத்துல்லா பதவி வகித்தார். ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இது ஆர்டிகல் 62 சட்டப்பிரிவு 62 குடியரசுத் தலைவர் பதவி காலியாதல் மற்றும் அதனை நிரப்புதலை பற்றி பேசுகிறது. அடுத்து நம்ம குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள்லாம் பார்க்கலாம். நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது? நிர்வாக அதிகாரங்கள், நிர்வாகத்தின் கீழ் உள்ள அதிகாரங்கள் என்னென்ன? சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், நெருக்கடி கால அதிகாரங்கள், வெளியுறவு அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், தடுப்பு அதிகாரங்கள், இதர அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் அதிகாரம் வந்து நிர்வாக அதிகாரங்கள். நிர்வாக அதிகாரங்கள் இந்திய அரசின் அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவருடைய பெயரில் நடைபெறும்.
நம்ம நாட்டுடைய அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் யாருடைய பெயரில் நடக்கும்? குடியரசுத் தலைவருடைய பெயரில் தான் நடக்கும். என்னதான் உச்ச அதிகாரம் பெற்றவர், உண்மையான அதிகாரி பிரதமராக இருந்தாலும் இவருடைய பெயரில் தான் அந்த அதிகார நடவடிக்கைகள், நிர்வாக நடவடிக்கை அனைத்துமே நடைபெறும். இப்போ குடியரசுத் தலைவருடைய பெயரில் தான் நம் நாட்டினுடைய நிர்வாக நடவடிக்கைகள் நடைபெறும். அமைச்சரவை குழு எடுத்த முடிவுகளை பற்றி குடியரசுத் தலைவர் அறிந்திருக்க வேண்டும். அமைச்சரவையில் எதனா முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது குடியரசுத் தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கிய பதவிகளுக்கு நியமனம் செய்வதும் தேவையான போது நீக்கம் செய்வதும் இவருடைய அதிகாரம்தான். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, இப்போ ஆளுநர்கள், இது போன்ற முக்கியமான அந்த நியமனங்களை செய்வது குடியரசுத் தலைவர் தான். தேவையில்லாத போது அவர்களை நீக்கவும் இவருக்கு அதிகாரம் உண்டு. பிரதமருடைய ஆலோசனையின் பேரில் தான் இது அனைத்துமே நடைபெறும். அமைச்சரவை மற்றும் பிரதமருடைய ஆலோசனை பெயரில். வெளிநாடுகளுக்கான உறவுகள் தொடர்பான நடவடிக்கைகள். வெளிநாட்டுடன் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அதுவும் இவருடைய பெயரில் தான் நடைபெறும். வெளிநாடுகளுக்கான உறவுகள் தொடர்பான நிர்வாக நடவடிக்கைகள். முப்படைகளின் தலைவராக குடியரசுத் தலைவர் தான் இருப்பார். இராணுவம், கடற்படை, வான்படை, நம் நாட்டினுடைய முப்படைகளின் தலைவராக குடியரசுத் தலைவர் தான் செயல்படுறாரு. இப்போ போர், ஒரு நாட்டின் மீது போர் அறிவிக்கணும்னா குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நீதிபதிகள் மற்றும் இதர முக்கியமான சேவைகளுக்கான நியமனங்களை அங்கீகரிப்பார். அப்போ நீதிபதிகள், நீதித்துறை சார்ந்த அந்த நியமனங்களை செய்வது குடியரசுத் தலைவர் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நிறைய டேட்டாவாக சொல்கிறோம், அதெல்லாம் நோட் பண்ணுங்க. அதே போல் மாநிலத்தில் அரசமைப்பு இயந்திரம் செயலிருந்தால் அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு மாநிலத்துடைய அரசமைப்பு கலைக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே கொண்டு வரப்படும். ஆளுநர் என்பவர் குடியரசுத் தலைவருடைய பெயரில் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்வார். அப்போது மாநிலத்தின் அரசமைப்பு செயலிருந்தால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படும். குடியரசுத் தலைவர் தான் அங்கே ஆட்சியை செய்வார். குடியரசுத் தலைவருடைய பெயரில் ஆளுநர் செய்வார். ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளை நிர்வாகம் செய்பவர் குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிகல் 239 இதை பற்றி சொல்லும். ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள், இப்போ டெல்லி, புதுச்சேரி, இந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் குடியரசுத் தலைவர் தான் ஆட்சி செய்கிறார். அங்கே முதல்வர்களும் இருப்பாங்க. இப்போ டெல்லி, பாண்டிச்சேரிலாம் இருக்குல்ல, அங்கே புதுச்சேரிலாம் முதல்வர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் உச்ச அதிகாரம் பெற்றவங்க குடியரசுத் தலைவர் தான். உச்ச அதிகாரம் அங்கே குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. எப்பவுமே அது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதிகளாகவே இருந்துகிட்டே இருக்குது. நிறைய வழக்குகள் அதை பற்றி நடந்துகிட்டே இருக்கும். யாருக்கு அதிகாரம் உண்டு, முதல்வருக்கு இருக்கா, ஆளுநருக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எப்பயுமே நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளை நிர்வாகம் செய்வது யார்? குடியரசுத் தலைவர் தான் உச்ச அதிகாரம் பெற்றவராக இருக்கார். அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 229. அடுத்து சட்டப்பிரிவு 75 பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். பிரதமரை யார் நியமிக்கிறார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 75. ஆளுநரை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். சட்டப்பிரிவு 155 அதை பற்றி சொல்லுது. ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிப்பதை பற்றி ஆர்டிகல் 155 கூறுகிறது. அதே போல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். பிரதமர், ஆளுநர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். சிஏஜி தலைமை கணக்கு தணிக்கையாளர், இவரையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். தேர்தல் ஆணையரையும் நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் தான். தேசிய மனித உரிமை ஆணையரை நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் தான். இந்த நியமனங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் தேசிய மகளிர் சிறுபான்மையினர் ஆணையரையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். இப்போது குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்கள், இது எல்லாமே குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்கள் நம்ம கிளியராக பார்த்து முடிச்சிருக்கோம். சட்டமன்ற அதிகாரங்கள். குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தில் உள்ள அதிகாரங்கள், மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உள்ள அதிகாரங்கள் என்னென்ன? குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறார். பொது தேர்தலுக்கு பின் பாராளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி தொடங்கி வைக்கிறார். எலெக்ஷனுக்கு பின் கவர்மெண்ட் அமைக்கிறாங்கல்ல, புதிய கவர்மெண்ட், அந்த பாராளுமன்ற கூட்டத்தில் இவர் உரையாற்றி தான் தொடங்கி வைக்கிறார். தேர்தலுக்கு பின்
அமையக்கூடிய அந்த புதிய கவர்மெண்ட் பாராளுமன்றத்தில் கூடும்போது இவருடைய உரையுடன் தான் தொடங்கி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பாராளுமன்றத்தின் முதல் கூட்டம், அதே போல் ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டமும் இவரோட உரையில தான் துவங்குகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை பாராளுமன்றத்தை கூட்டுகிறாராம். ஆண்டுக்கு 2 முறை, ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை பாராளுமன்றத்தை கூட்டுகிறார். 2 கூட்டத்திற்குமான கால இடைவெளி 6 மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது. 6 மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தால் அதை குறித்து செய்தி அனுப்பலாம். இப்போது மக்களவையிலும் சரி, மாநிலங்களவையிலும் சரி, ஏதோ ஒரு மசோதா நிலுவையில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குன்னா அது ஏன் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேட்க உரிமை உண்டு. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. இவருடைய ஒப்புதல் பெற்ற பின்பு தான் அந்த மசோதாக்கள் அனைத்துமே சட்டமாக மாறுது. ஒரு மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது ஏன் இவருக்கு கேள்வி கேட்க அதிகாரம் இருக்கு. மசோதாக்கள் இவருடைய ஒப்புதல் பெற்ற பின்பு தான் சட்டமாகவே மாறுது. ஓகேங்களா? நிதி மசோதா இவருடைய ஒப்புதல் இன்றி பாராளுமன்றத்தில் அறிமுகமே செய்ய முடியாது. அப்போ இவருடைய ஒப்புதல் வேணும். இவருடைய ஒப்புதல் இருந்தால் தான் அறிமுகம் செய்ய முடியும். சப்போஸ் இவர் ஒப்புதல் கொடுக்கலன்னா அறிமுகம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைக்கவோ முடிவுக்கு கொண்டு வரவோ குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. ஒத்திவைக்கவோ முடிவுக்கு கொண்டு வரவோ இவருக்கு அதிகாரம் உண்டு. மக்களவையின் பதவிக்காலமான 5 ஆண்டுகள் முடிவதற்குள் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஓகேங்களா? பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் அதை கலைக்க முடியும். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை மாநிலங்களவையில் இவர் நியமனம் செய்கிறார். மாநிலங்களவையில் 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பாருங்க, ஆர்டிகல் 80 இதை பற்றி சொல்லுது. 12 பேரை மாநிலங்களவையில் இவர் நியமனம் செய்வார். அதே போல மக்களவையில் 2 நபர்களை நியமனிப்பார். ஆங்கிலோ இந்திய மக்களவையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது சட்டப்பிரிவு 331 இதை பற்றி சொல்லுது. அப்போ மாநிலங்களவையில் 12 பேரை நியமிக்கிறார், மக்களவையில் 2 பேரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். சட்டப்பிரிவு 108 படி பாராளுமன்றத்தின் கூட்டத்திற்கான அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர் தான். மக்களவையும் மாநிலங்களவையும் ஒரே டைமில் கூடுவதற்கான அந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிகல் 108 அதை பற்றி தெளிவாக சொல்லுது. இப்போ ஒரு மசோதா குடியரசுத் தலைவரிடம் வருதுன்னா அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? அந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கணும். ஒன்று, குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அளிக்கணும். இன்னொன்று என்ன பண்ண முடியும்னா அந்த மசோதாவை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப முடியும். பாராளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்ப முடியும். இப்போ பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டாங்கல்ல, அவங்க அதை மறுபரிசீலனை செய்து மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்க. குடியரசுத் தலைவர் இந்த டைம் என்ன பண்ணணும்னா கட்டாயம் ஒப்புதல் அளித்து தான் ஆகணும். இவர் மறுபடியும் திருப்பி பாராளுமன்றத்திற்கு அனுப்ப முடியாது. ஒரு மசோதா வந்துச்சுன்னா அந்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளிக்கணும், இல்லைன்னா மறுபரிசீலனைக்கு பாராளுமன்றத்திற்கு அனுப்பலாம். அந்த மறுபரிசீலனை செய்து மறுபடியும் அவங்க பாராளுமன்றமானது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்து தான் ஆகணும். அதை மறுபடியும் திருப்பி அனுப்ப முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகேங்களா? அதே போல் நிதி மசோதா, மாநில உருவாக்கம், எல்லை மாற்றம், பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாக்கள் இவரது முன் அனுமதி பெற்ற பின்பே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். நிதி மசோதா, மாநில உருவாக்கம், மாநிலத்தின் எல்லை மாற்றம், பெயர் மாற்றம், இந்த மசோதாக்கள்லாம் இவருடைய முன் அனுமதி வேணும். அப்படி இருந்தால் தான் பாராளுமன்றத்தில் அதை சமர்ப்பிக்கவே முடியுமா. பாராளுமன்றத்தின் கூட்டம் நடைபெறாத போது அவசர சட்டம் பிறப்பிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. சட்டப்பிரிவு 123 பயன்படுத்தி அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்க முடியும். அதே போல் துறைமுகங்கள், விமான நிலையங்கள் தொடர்பான சட்டங்களை நிறைவேற்ற குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. எல்லாமே குடியரசுத் தலைவருடைய சட்டமன்ற அதிகாரங்கள்.
நிதி அதிகாரங்கள் குடியரசுத் தலைவருக்கு உள்ள நிதி அதிகாரங்கள் பாருங்க. பண மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு பின்னரே பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். ஆர்டிகல் 110 இதை பற்றி சொல்லிடுது. பண மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு பின்னரே பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். பண மசோதா இருக்குல்ல, அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு அனுப்ப இயலாது. இப்போ முதல்ல என்ன சொன்னோம், ஒரு மசோதா வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவருக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அனுமதி அளிக்கலாம், இன்னொன்று பாராளுமன்றத்திற்கு மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியும்னு சொன்னேன். ஆனால் பண மசோதாவில் அந்த சான்ஸ் இல்லை. இவர் அனுமதி மட்டும்தான் அளிக்க முடியும், மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஓகே, அப்போ பண மசோதாவுக்கு ஒருபோதும் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப இயலாது. மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதியமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். ஆர்டிகல் 112 இதை பற்றி சொல்லுது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்கல்ல, அதை இவருடைய அனுமதி பெற்ற பின்பே மக்களவையில் தாக்கல் செய்ய முடியும். மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்கிறார்கள். ஆர்டிகல் 112 இதை பற்றி தெளிவாக சொல்லுது. இந்தியாவுடைய அவசரகால நிதியை குடியரசுத் தலைவரிடம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ளது. இப்போது இயற்கை பேரிடர், போர்க்காலம், இப்போலாம் நிதி தேவைப்பட சொல்லும்போது குடியரசுத் தலைவர் தான் அதை எடுக்க அதிகாரம் இருக்குது. அப்போது இந்திய அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அளித்துள்ளது. அரசின் எதிர்பாராத செலவினங்கள் அவசர நிதியிலிருந்து மேற்கொள்ளும் அதிகாரம் இவருக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் நம்ம நிதி அமைச்சர்னு நினச்சிருப்போம், இல்லை, குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் இதெல்லாம். குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர இயலாது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கின்றார். ஆர்டிகல் 280 ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் என்று ஆர்டிகல் 250 விளக்குகிறது. ஓகே, நிதி அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருக்கான நிதி அதிகாரங்கள் பார்த்தோம். பண மசோதாவை பற்றி கூறுகின்ற சட்டப்பிரிவு 110, ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை பற்றி கூறுகின்ற சட்டப்பிரிவு 112, அவசரகால நிதி குடியரசுத் தலைவர் தான் இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் என்று ஆர்டிகல் 280 விளக்குகிறது. நீதித்துறை அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருக்கு நீதித்துறையில் உள்ள அதிகாரங்கள் என்னென்னு பாருங்க. மன்னிப்பளிக்கும் அதிகாரம், ஒரு குற்றவாளியினுடைய தண்டனையை குறைக்கவோ ரத்து செய்யவோ இவருக்கு அதிகாரம் உண்டு. 5 வகையான மன்னிப்புகளை குடியரசுத் தலைவர் அளிக்க முடியும். நீதிபதிகள் நியமனம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இவர் நியமனம் செய்ய அதிகாரம் இருக்குது. ஆலோசனை பெறுதல், முக்கியமான சட்ட சந்தேகங்கள் ஏற்படும் போது உச்ச நீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பார்த்தோம்ல, 5 வகையான மன்னிப்புகளை இவர் வழங்க முடியும். சட்டப்பிரிவு 72 ஆர்டிகல் 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரங்களை பற்றி தெளிவாக சொல்லும். ரொம்ப முக்கியமான பார்ட் இது. மன்னிப்பளிக்கும் அதிகாரம், நீதிமன்றம் வழங்கும் தண்டனை, அதே போல் இராணுவ நீதிமன்றம் வழங்கும் தண்டனை, மரண தண்டனை ஆகியவற்றிற்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. நீதிமன்றம் வழங்கும் தண்டனை, இராணுவ நீதிமன்றம் வழங்கும் தண்டனை, இரண்டுக்குமே மன்னிப்பளிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. 5 வகையான மன்னிப்புகளை குடியரசுத் தலைவர் வழங்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மன்னிப்பு. ஒரு தண்டனை மற்றும் குற்றச்சாட்டு இரண்டையும் முற்றிலுமாக நீக்குதல். மன்னிக்க முடியும், ஒரு குற்றத்தை அப்படியே மன்னிக்க முடியும். அந்த தண்டனையும் சரி குற்றச்சாட்டு சரி இரண்டையுமே முற்றிலுமாக நீக்க முடியும். அதுக்கு பேர் தான் முழுவதும் மன்னிப்பு. அது மன்னிப்பளிக்கும் அதிகாரம். நிறுத்தி வைத்தல், ஒரு தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல். குறிப்பாக மரண தண்டனை, ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. இப்போ இரண்டாவதாக நிறுத்தி வைத்தல். தளர்த்துதல், தண்டனையின் தன்மையை மாற்றாமல் அதன் கால அளவை மற்றும் குறைத்தல். 7 ஆண்டுகள் உள்ள ஒரு தண்டனையை 3 ஆண்டுகளாக குறைக்க முடியும். அப்போது தளர்த்துதல், தண்டனையை மாற்றாமல், அதனுடைய தன்மையை மாற்றாமல் கால அளவை மட்டும் குறைக்கலாம். 7 ஆண்டுகள் தண்டனையை
3 ஆண்டுகள் குறைக்கலாம். அதற்கு பேர் தான் என்ன? தளர்த்துதல், நிவாரணம் வழங்குதல். மாற்றுதல், ஒரு வகையான தண்டனையை மற்றொரு வகையான தண்டனையாக மாற்றுதல். இப்போ தூக்கு தண்டனைக்கு ஆளான ஒருவரை ஆயுள் தண்டனையாக மாற்ற முடியும். தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் மாற்றுதல். ஒரு வகையான தண்டனையை மற்றொரு வகையான தண்டனையாக மாற்றுதல். இதற்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. குறைத்தல், சிறப்பு காரணங்களுக்காக கர்ப்பம் அல்லது உடல் ஊனம் இது போன்ற காரணங்களால தண்டனையை குறைத்தல் அல்லது தள்ளி வைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ குடியரசுத் தலைவருக்கு 5 விதமான அதிகாரங்கள் இருக்கு. மன்னிப்பு அதிகாரங்கள் 5 வகையாக குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 72 அதை பற்றி தெளிவாக சொல்லுது. மன்னிக்க முடியும், ஒரு தண்டனையை நிறுத்தி வைக்க முடியும், தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும், அதே போல் அதனுடைய கால அளவை குறைக்க முடியும். தளர்த்துதல், மாற்றுதல், ஒரு தண்டனையை மற்றொரு தண்டனையாக மாற்ற முடியும். தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாகவும், சப்போஸ் ஆயுள் தண்டனையை சாதாரண தண்டனையாகவும் மாற்ற முடியும். குறைக்க முடியும், ஒரு சில காரணங்களாக கர்ப்பம் மற்றும் உடல் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுடைய தண்டனையை குறைக்கவும் முடியும், தள்ளி வைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? தூதரக அதிகாரங்கள், குடியரசுத் தலைவருடைய தூதரக அதிகாரங்கள். அனைத்து சர்வதேச ஒப்பந்தங்களும் இவருடைய பெயரிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. குடியரசுத் தலைவருடைய பெயரில் தான் மேற்கொள்ளப்படுகிறது சர்வதேச உடன்படிக்கைகள் அனைத்தும். இந்திய தூதர்களை நியமிப்பவரும் குடியரசுத் தலைவர் தான். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான். பிற நாட்டினுடைய தூதர்களையும் வரவேற்பது குடியரசுத் தலைவருடைய அதிகாரம்தான். ஆனால் இவை அனைத்தும் பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனையின் பெயரிலேயே செயல்படுகின்றன. தூதரக அதிகாரங்கள்லாம் பாருங்கள், ஒன்றும் இல்லை, சர்வதேச ஒப்பந்தம் அனைத்தும் குடியரசுத் தலைவருடைய பெயரிலேயே நடைபெறுகிறது. வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். வெளிநாட்டு தூதர்களையும் குடியரசுத் தலைவரே வரவேற்பார். ஆனால் இது அவருடைய தனிப்பட்ட அதிகாரம் இல்லை, அவர் மட்டும் இது செய்ய முடியாது. பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் ஆலோசனையுடைய பெயரில் தான் குடியரசுத் தலைவர் இதை பண்ண முடியும். அடுத்து இராணுவ அதிகாரங்கள். இந்திய பாதுகாப்பு படைகளின் உச்சகட்ட தளபதி குடியரசுத் தலைவர் தான். சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2 இதை பற்றி கூறுகிறது. முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு, பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கோம் இந்த பாயிண்ட்டு. இந்திய பாதுகாப்பு படைகளின் உச்சகட்ட தளபதி குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிகல் 53 உட்பிரிவு 2 இதை தெளிவாக விளக்கும். இராணுவம், கப்பற்படை, விமானப்படையின் தலைவர்களை இவரே நியமிக்கிறார். மேலும் முப்படை தளபதியும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். இந்த இராணுவ படை தளபதி, கப்பற்படை, விமானப்படை தளபதியெல்லாம் நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர் தான். நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு போரை அறிவிக்கவும் அமைதி உடன்படிக்கை செய்யவும் குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அப்போது இவருக்கான இராணுவ அதிகாரங்கள் என்ன? இவருக்கான இராணுவ அதிகாரங்கள் உச்சகட்ட தளபதி குடியரசுத் தலைவர் தான். சட்டப்பிரிவு 53 உட்பிரிவு 2 இதை விளக்குகிறது. அதே போல் விமானப்படை, கப்பற்படை, இராணுவப்படை, காலாப்படை இதனுடைய தளபதிகளையும் தலைவர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். போரை அறிவிக்கவும் அமைதி உடன்படிக்கையை செய்யவும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. அடுத்த அதிகாரம் வீட்டோ அதிகாரம், தடுப்பு அதிகாரம். குடியரசுத் தலைவருக்கான வீட்டோ அதிகாரங்கள் அப்படின்னா என்ன? நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றப்படுது, அது மக்களவையில் இருந்தாலும் சரி, மாநிலங்களவையில் இருந்தாலும் சரி, ஒரு மசோதா நிறைவேற்றப்படுதுன்னா அது சட்டமாக மாற குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தேவைன்னு சொன்னோம். சரி, இந்த குடியரசுத் தலைவரானவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் மட்டும்தான் அளிக்க முடியுமா, இல்லை வேறு வழிகள் இருக்கானா? 4 வழிகள் இருக்குது. குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவின் மீது நடவடிக்கை எடுக்க 4 வழிகள் இருக்குது. அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 111 ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டோ அதிகாரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மசோதாவின் மீது 4 விதமான வழிகள், அதிகாரங்கள் இருக்குது குடியரசுத் தலைவருக்கு. ஆர்டிகல் 111 இதை பற்றி தெளிவாக சொல்லும். முதல் அதிகாரம் முழுமையான வீட்டோ, அப்சல்யூட் வீட்டோ, முற்றிலுமாக மறுத்தல், முழுமையான வீட்டோ.
அதாவது குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவிற்கு கையெழுத்திட மாட்டேன் என்று கூறி அதை அங்கேயே முடிவுக்கு கொண்டு வருவது தான் முழுமையான வீட்டோ. கையெழுத்திட மாட்டேன், அவ்வளோதான், கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுறார். சரி, செகண்ட் தற்காலிக வீட்டோ. இப்போது ஒரு மசோதா குடியரசுத் தலைவருக்கு வருது, அதை படித்து பார்த்துட்டு அவர் மறுபரிசீலனை செய்யலாம்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்திற்கு அனுப்புகிறாரு. மசோதாவை திருத்தங்கள், அந்த பாராளுமன்றமானது அந்த மசோதாவை திருத்தம் செய்யலாம், இல்லை திருத்தமின்றி மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். குடியரசுத் தலைவருக்கு ஒரு மசோதா வருது, அந்த மசோதா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாரு, மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அப்போது அந்த பாராளுமன்றமானது, அது மக்களவை இருந்தாலும் சரி மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி, அதை திருத்தலாம் அல்லது திருத்தமின்றி மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த வாட்டி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியாகணும், கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும், கட்டாயம் ஒப்புதல் வழங்க வேண்டும். இது போல் நடந்திருக்கான? எஸ், நடந்திருக்கு. அப்துல் கலாம் 2006 அப்துல் கலாம் அவர்கள் ஆயுத பதவி மசோதாவை மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பினார். அப்துல் கலாம் அவர்கள் 2006 ஆயுத பதவி மசோதாவை மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பினார். இதுக்கு பேர் தற்காலிக வீட்டோ. அடுத்த மூன்றாவது வீட்டோ பாருங்க, பாக்கெட் வீட்டோ. குடியரசுத் தலைவர் மசோதாவிற்கு கையெழுத்தும் போட மாட்டார், திருப்பியும் அனுப்ப மாட்டார், அதை அப்படியே தனது பாக்கெட்டில், அதாவது மேசையில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்து விடுவார். முதல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்துடுவார், ரெண்டாவது மறுபரிசீலனைக்கு அனுப்புவார். அதுக்கு பேர் என்ன, தற்காலிக வீட்டோன்னு சொல்கிறோம். மூன்றாவது வீட்டோ பாக்கெட் வீட்டோ. கையெழுத்தும் போட மாட்டார், மறுபரிசீலனைக்கும் அனுப்ப மாட்டார், அங்கேயே அப்படியே மேசையின் மீது வைத்துடுவார், அதாவது தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காலாம் 10 நாளைக்கு மேலே அதை வச்சிருக்க முடியாது, 10 நாளைக்குள்ளே பதிலளிக்க வேண்டும், 10 நாளைக்குள்ளே பதிலளிக்க வேணும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது, எந்த காலக்கெடுவும் கிடையாது. இந்தியாவில் 10 நாளைக்கெலாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே வைத்துலாம், எத்தனை வருடம் வேண்டுமானாலும் மசோதாவை அப்படியே வைத்திருக்க முடியும். அது பாக்கெட் வீட்டோ. இதுபோல் இந்தியாவில் நடந்திருக்கு. 1986 ஜெயில் சிங் அஞ்சலக மசோதா மீது எந்த முடிவும் எடுக்காமல் அமைதி காத்தது. அஞ்சலக மசோதா மீது ஜெயில் சிங் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை, பரிசீலனைக்கு அனுப்பலை, மறுத்தும், அதாவது அனுமதி தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுப்பும் தெரிவிக்கலை, அப்படியே வச்சுருந்துருக்காரு. அதுக்கு பேர் என்ன, பாக்கெட் வீட்டோ. அடுத்து தகுதி வாய்ந்த வீட்டோ, குவாலிஃபைட் வீட்டோ. இது இந்தியாவில் கிடையாதுங்க, அமெரிக்காவில் மட்டும் உள்ளது. இது இந்தியாவில் கிடையாது, அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. ஒரு மசோதாவை அதிபர் திருப்பி அனுப்பினால் அதை மீண்டும் நிறைவேற்ற நாடாளுமன்றத்திற்கு மிக அதிகமான உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும். இந்தியாவில் சாதாரண பெரும்பான்மை போதுமானது என்பதால் நமக்கு கிடையாது. அப்போது தகுதி வாய்ந்த வீட்டோ இந்தியாவில் கிடையாது, அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. இதான் குடியரசுத் தலைவருக்கு உள்ள வீட்டோ அதிகாரங்கள். 4 விதமான வீட்டோ அதிகாரங்கள் பார்த்தோம். ஆர்டிகல் 111 இந்த 4 விதமான வீட்டோ அதிகாரங்களை பற்றி நமக்கு தெளிவாக கூறுகிறது. அடுத்த அதிகாரம் நெருக்கடி கால அதிகாரம், எமர்ஜென்சி பவர். நாட்டிற்கு ஆபத்து வரும்போது குடியரசுத் தலைவர் 3 விதமான நெருக்கடி நிலைகளை அறிவிக்கலாம். 3 விதமான நெருக்கடி நிலை: தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. தேசிய நெருக்கடி ஆர்டிகல் 352 அமுல்படுத்த முடியும். எப்படின்னா, போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் தாங்கிய உள்நாட்டு கலவரம் ஏற்படும் போது ஆர்டிகல் 352 அமுல்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்ய முடியும். இதுக்கு பேர் தான் தேசிய நெருக்கடி. போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய உள்நாட்டு கலகம் ஏற்படும் பொழுது 352 அமுல்படுத்த முடியும். மாநில நெருக்கடி 356, 365. இங்கே 356 தான் நம்ம அதிகமாக படிச்சிருப்போம், 365 கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு மாநிலத்தின் அரசாங்கம் அரசியலமைப்பு படி செயல்பட முடியாமல் போகும்போது, அதாவது பெரும்பான்மை நிரூபிக்கப்படாமலோ அல்லது வேறு சில காரணங்களாலோ ஆட்சி கலைக்கப்படும் போது அங்கே ஆர்டிகல் 356 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்படும். குடியரசுத் தலைவருடைய பெயரில் ஆளுநர் ஆட்சி செய்வார் மாநிலத்தில். இதுக்கு பேர் தான் மாநில நெருக்கடி. பெரும்பான்மை இல்லாத பட்சத்திலோ அல்லது பெரும்பான்மை நிரூபிக்கப்படாமல் போகும்போதோ அல்லது வேறு சில காரணங்களாலோ ஆட்சி கலைக்கப்படுதுன்னா அங்கு 352 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்வார். இந்த 365 என்பது என்னன்னா, மத்திய அரசு ஏதோ ஒரு திட்டத்தையோ சட்டத்தையோ போடும்போது அதை
மாநில அரசு ஃபாலோ பண்ணலைன்னா அங்கு 365 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். அதுபோல் நடந்தது கிடையாது. அடுத்து நிதி நெருக்கடி 360. நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் ஆபத்தில் இருப்பதாக ஜனாதிபதி நம்பினால் நிதி அவசர நிலையை அறிவிக்க அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஆர்டிகல் 360 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்ய முடியும். நிதி நெருக்கடியும் இந்தியாவில் ஏற்பட்டது கிடையாது. ஓகே, இது குடியரசுத் தலைவருக்கு உள்ள நெருக்கடி கால அதிகாரங்கள். தேசிய நெருக்கடி 352, மாநில நெருக்கடி 356, 365, நிதி நெருக்கடி 360. சரி, அவருக்கு வேறு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க. உச்ச நீதிமன்ற ஆலோசனை. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட சிக்கல் அல்லது சட்டத்தின் மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்க அவருக்கு அதிகாரம் உண்டு. யுபிஎஸ்சி உறுப்பினர்களின் செயல்பாடுகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை குறித்த விதிகளை உருவாக்குதல் இவருக்கான அதிகாரம்தான். இந்தி மொழியின் பயன்பாட்டை, ஆட்சி மொழி, அதாவது இந்தி ஆட்சி மொழி இல்லை, இந்தி மொழியின் பயன்பாட்டை அதிகரிக்க குழுக்களை அமைத்தல். இந்தி மொழியின் பயன்பாட்டை அதிகரிக்க குழுக்களை அமைத்தல். அவசர சட்டம் இயற்றுதல் 123. நாடாளுமன்றம் கூடாத போது அவசர சட்டங்களை பிறப்பித்தல். ஆர்டிகல் 123 இவருக்கான அதிகாரம்தான். ஜம்மு காஷ்மீர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளின் நிர்வாகத்திற்கான சிறப்பு விதிகளை உருவாக்குதலும் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் தான். ஓகே, குடியரசுத் தலைவருக்கான அனைத்து அதிகாரங்களும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்ன அதிகாரங்கள் பார்த்தோம்? நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள், நெருக்கடி அதிகாரங்கள், வெளியுறவு அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், வீட்டோ பவர்ஸ் பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் இதர அதிகாரங்கள்னு ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். சட்ட பிரிவுகள். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம குடியரசுத் தலைவரை பற்றி கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்துருக்கோம். அதில் நிறைய சட்டப்பிரிவுகளை நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போ அந்த அனைத்து சட்டப்பிரிவுகளையும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிடலாம், கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கான சட்டப்பிரிவுகள். ஆர்டிகல் 52. இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும். இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்று ஆர்டிகல் 52 கூறுகிறது. ஆர்டிகல் 53. ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவருடைய பெயரிலேயே நடைபெறும். ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம். ஆர்டிகல் 54 குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 55 தேர்தல் முறை. ஆர்டிகல் 55 அதாவது வாக்கெடுக்கும் முறை பற்றி ஆர்டிகல் 55 சொல்லுது. 56 இவருடைய பதவி காலம், குடியரசுத் தலைவருடைய பதவி காலத்தை பற்றி சொல்கிறது. 57 மறுதேர்தலுக்கான தகுதிகளை பற்றி 57 சொல்லுது. 58 குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகளை பற்றி சொல்லுது. 59 அவருடைய அலுவலகத்தின் நிபந்தனைகள் அதாவது சலுகைகளை பற்றி 59 சொல்லுது. ஆர்டிகல் 60 உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் பற்றி ஆர்டிகல் 60 சொல்லும். ஆர்டிகல் 61 பதவி நீக்கம், குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கத்தை பற்றி ஆர்டிகல் 61 சொல்லும். 62 குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் காலியாக உள்ள பதவிக்கு தேர்தல் நடத்தும் நேரம் மற்றும் பதவிக்கு வருபவரின் காலத்தை பற்றி ஆர்டிகல் 62 சொல்லுது. 65 என்பது குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் தலைவராக செயல்படுதல் அல்லது அவரது பணிகளை செய்தல் பற்றி ஆர்டிகல் 65 சொல்லுது. 71 குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான விஷயங்களை பற்றி ஆர்டிகல் 71 சொல்லுது. 72 மன்னிப்பு வழங்கும் அதிகாரங்கள். ஒரு வழக்கின் மீது மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரங்களை பற்றி ஆர்டிகல் 72 சொல்லுது. 74 குடியரசுத் தலைவருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழு உண்டு என்று ஆர்டிகல் 74 சொல்லுது. 75 அமைச்சர்கள் நியமனம் போன்ற பிற விதிகள் பற்றி அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு என்று ஆர்டிகல் 75 சொல்லுது. 76 இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பதை பற்றி ஆர்டிகல் 76 சொல்லுது. 77 இந்திய அரசின் வணிக நடவடிக்கை பற்றி ஆர்டிகல் 77
குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு சொல்லுது. 78 ஜனாதிபதிக்கு குடியரசுத் தலைவருக்கு தகவல்களை தெரிவிப்பது தொடர்பான கடமைகள், பிரதமருடைய கடமைகள் என்று 78 சொல்லுது. 85 நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைப்பு மற்றும் கலைப்பு, இது குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம். 111 ஆர்டிகல் 111 நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தலை பற்றி ஆர்டிகல் 111 சொல்லுது. 112 ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஆண்டு நிதிநிலை அறிக்கையை பற்றி 112, இதற்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. 123 நாடாளுமன்றம் கூடாத நேரத்தில் அவசர சட்டங்களை இயற்றுதல் குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள். ஆர்டிகல் 123 ஆர்டிகல் 143 உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு என்று ஆர்டிகல் 143 சொல்லுது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் இது அனைத்துமே. குடியரசுத் தலைவர்களுடைய வரிசையை பார்க்கலாம். 1950 ஜனவரி 26 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. அன்றிலிருந்து இன்று வரை பதவியேற்ற குடியரசுத் தலைவர்களை பார்க்கலாம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம் நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர். 1950 பதவியேற்று 62 வரை பதவி வகித்திருக்காரு. இந்த மந்த்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோனா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கொடுத்துருக்கோம். இயர் மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்த நபர், 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்த ஒரே நபர் இவர் தான். அதிக காலம் பதவியில் இருந்தவர். முதல் குடியரசுத் தலைவர், 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு, அதிக காலம் பதவியில் இருந்திருக்காரு. அடுத்து ராதாகிருஷ்ணன். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் 62லிருந்து 67 வரை பதவியில் இருந்திருக்காரு. துணை குடியரசுத் தலைவராக இருந்து பின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர். பதவிக்கு வரும் முன்பே பாரத ரத்னா விருது பெற்றிருக்காரு. 1954 இவர் பாரத ரத்னா விருது பெற்றிருக்காரு. ஆசிரியராக இருந்து பின் நாட்டின் உயர்ந்த பதவியை அடைஞ்சவர் ராதாகிருஷ்ணன். தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர். பாருங்கள், தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் கேட்கலாம். இது டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதே போல் பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் பதவிக்கு வரும் முன்பே, ஓகேவா, பதவிக்கு வரும் முன்பே பாரத ரத்னா விருது பெற்றிருக்காரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்து 3வது குடியரசுத் தலைவர் பாருங்கள், 1967 இருந்து 69 வரை இருந்திருக்காரு. டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 3வதாக பதவியேற்ற குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 1967 69 வரை முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர். பதவியில் இருக்கும்போதே இவர் இறந்துடுறாரு. மிக குறுகிய காலம் பதவியில் இருந்திருக்காரு, ஏன்னா இறந்துடுறாருல. இவரும் பதவிக்கு வரும் முன்பே பாரத ரத்னா விருது பெற்றிருக்கார். பதவிக்கு வரும் முன்பே பாரத ரத்னா விருது 1963 பெற்றிருக்காரு. இப்போது பதவியில் இருக்கும்போதே ஜாகிர் ஹுசேன் இறந்துடுறாரு. அதனால் தற்காலிக குடியரசுத் தலைவராக விவி கிரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருடைய ஆட்சி காலத்தில் பாருங்கள், 3/5/1969, 27/1969 வரை இவர் பதவியில் இருந்திருக்காரு. ஜாகிர் ஹுசேன் குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன் மறைந்ததால் துணை குடியரசுத் தலைவராக இருந்த இந்த விவி கிரி அவர்கள் தற்காலிக குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை துறந்த முதல் நபர். இப்போது விவி கிரி தான் துணை குடியரசுத் தலைவராக இருந்த விவி கிரி என்ன பண்ணுறாங்கன்னா தற்காலிக குடியரசுத் தலைவராக பணியமர்த்துறாங்க. பின்பு இவர் என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்காக அந்த தற்காலிக குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு. ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வரணும். துணை குடியரசுத் தலைவர் தற்காலிக குடியரசுத் தலைவராக மாறுறாரு. அந்த தற்காலிக குடியரசுத் தலைவர் போட்டியிடுவதற்காக அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிடறாரு. அதனால் இப்போ என்ன ஆகும்னா, இப்போ தற்காலிக குடியரசுத் தலைவர் அந்த பதவி காலியாக இருக்குல்ல, துணை குடியரசுத் தலைவரும் ராஜினாமா செஞ்சிடறாரு. அவர் தான் தற்காலிக குடியரசுத் தலைவராக இருக்கார், ராஜினாமா செஞ்சிடறாரு. துணை குடியரசுத் தலைவரும் இல்லை, தற்காலிக குடியரசுத் தலைவராக இல்லை. இப்போ யார் அந்த குடியரசுத் தலைவருடைய பதவியை வகிப்பார்? அது நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா நீதிபதி ஹிதயத்துல்லா, ஹிதயத்துல்லா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவராக பணியாற்றிய முதல் நபர் ஹிதயத்துல்லா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. என்ன சொன்னோன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
குடியரசுத் தலைவர் இறந்துடுறாரு. துணை குடியரசுத் தலைவர் வி.வி. கிரி பதவி ஏற்கிறாரு. இந்த வி.வி. கிரி என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அந்த பதவியை ராஜினாமா செஞ்சிடறாரு. அப்போது குடியரசுத் தலைவருடைய பதவி காலியாக இருக்குது. இப்போ அதனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி ஏற்க சூழ்நிலை வரும். அது வந்து எம் இதயத்துல்லா அவ்வாறு பதவி ஏற்றிருக்காரு. ஓகே, பின்னாளில் துணை குடியரசுத் தலைவராகவும் பணியாற்றினார். இந்த இதயத்துல்லா வந்து பின்னால் துணை குடியரசுத் தலைவராகவும் இருந்திருக்காரு. ஜெயில்சிங் அவர்கள் மருத்துவ சிகிச்சையில் இருந்தபோது 2வது முறையாகவும் தற்காலிக பொறுப்பை வகித்தார். சரிங்க, அடுத்து இப்போ வி.வி. கிரி தான் போட்டியிட்டார்ல, போட்டியிட்டவொன்னே வி.வி. கிரி ஜெயிச்சிட்றாரு. இப்போ 4வது குடியரசுத் தலைவராக வி.வி. கிரி மாறுறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த தற்காலிக குடியரசுத் தலைவர் வி.வி. கிரியும் இதயத்துல்லா பதவி வகிக்கிறாங்கல்ல, அது குடியரசுத் தலைவருடைய ஆர்டரில் வராது. அவங்க தற்காலிக குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது மட்டும்தான் குடியரசுத் தலைவருடைய வரிசையில் வருது. தற்காலிக குடியரசுத் தலைவர்கள் அந்த வரிசையில் வரமாட்டுறாங்க. ஆனால் அவங்க தற்காலிக குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. 4வதாக பொறுப்பேற்ற குடியரசுத் தலைவர் யாருன்னா வி.வி. கிரி. காலம் வந்து 1969லிருந்து 74 வரை. காங்கிரஸ் ஆட்சியின் சார்பில் போட்டியிடாமல் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் நபர் இவர். சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார். அடுத்து 5வது பாருங்கள், ஃபக்ருதீன் அலி முகமது. கொஞ்சம் வேகமாக போகலாம், ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது. 5வது குடியரசுத் தலைவராக ஃபக்ருதீன் அலி முகமது 1974லிருந்து 77 வரை பதவியில் இருந்திருக்காது. பதவியில் இருக்கும்போது இறந்துடுறாரு. பதவியில் இருக்கும்போது இறந்த 2வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் ஹுசேன் முதல்ல இறந்தார், அதுக்கு பதில் தான் வி.வி. கிரி வந்தார். ஓகேங்களா. இப்போது ஃபக்ருதீன் அலி முகமதும் பதவியில் இருக்கும்போதே இறந்துடுறாரு. 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட நெருக்கடி நிலை பிரகடனத்தில் கையெழுத்திட்டவர், எமர்ஜென்சி, அதில் கையெழுத்திட்டவர் யார்? இந்த ஃபக்ருதீன் அலி முகமது தான். இப்போ அவர் இறந்ததால் தற்காலிக குடியரசுத் தலைவர் யார் வந்து போட்டியிடுவாங்க? குடியரசுத் தலைவராக யார் வருவாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் அந்த பதவிக்கு வருவாங்க, தற்காலிக குடியரசுத் தலைவர் பதவிக்கு. அப்போது அவ்வாறு வந்தவர் வந்து பி.டி. ஜாட்டி. அவர் தான் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்படுறாரு. மைசூர் மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர் இவர். தற்காலிக குடியரசுத் தலைவர் யார்? பி.டி. ஜாட்டி. ஓகேங்களா. இப்போது 6வது குடியரசுத் தலைவராக யார் போட்டிடுறாங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இவர் தான் 6வது குடியரசுத் தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெறாரு. சபாநாயகராக பணியாற்றி பின் குடியரசுத் தலைவராக முதல் நபர். சபாநாயகராக பணியாற்றி பின் குடியரசுத் தலைவரான முதல் நபர். போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர். மிக குறைந்த வயதில் குடியரசுத் தலைவரானவர் 64 வயதில். ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவரது காலத்தில் மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி என்ற 3 பிரதமர்களை கண்டவர். 3 பிரதமர்களை இவருடைய பதவி காலத்தில் இவர் கண்டிருக்காரு. இப்போது நீலம் சஞ்சீவ் ரெட்டி என்பவர் மிக முக்கியமான நபராக இருக்கார். அடுத்து ஜெயில்சிங். 7வதாக பதவியேற்றவர் ஜெயில்சிங். இந்தியாவின் முதல் சீக்கிய குடியரசுத் தலைவர். பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர். 1983 முதல் 86 வரை அணிசேரா இயக்கத்தின் பொதுச் செயலராக இருந்தவர். யார்? ஜெயில்சிங். அடுத்த குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன். காலம் பாருங்கள், 87லிருந்து 92 வரை பதவியில் இருந்திருக்காரு. பதவியேற்ற போது அதிக வயதுடைய குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. தமிழகத்தை சேர்ந்தவர். ஐக்கிய நாடுகள் சபையின் நிர்வாக தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக பணியாற்றியவர். இவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, மை பிரசிடென்சியல் இயர். இந்த நூல் இந்திய நிர்வாகம் பற்றிய உண்மைகளை கூறக்கூடிய முக்கிய நூலாக இருந்திருக்கு. நூல் பேர் பார்த்துங்க. ஓகேங்களா. 9வதாக பதவியேற்ற குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா. 92லிருந்து 97 வரை பதவியில் இருந்திருக்காரு. மத்திய பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றியவர். ஆந்திர பிரதேசம், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் ஆளுநர் பொறுப்பில் இருந்திருக்காரு. அடுத்து கே.ஆர். நாராயணன். 97லிருந்து 2002 வரை பதவியில் இருந்திருக்காரு. தலித் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் தலித் குடியரசுத் தலைவர். பதவியில் இருக்கும்போதே பொதுமக்களைப் போல வரிசையில் நின்று மக்களவைத் தேர்தலில் வாக்களித்த முதல் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு.
குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு பல்வேறு நாடுகளுக்கான இந்திய தூதரக பணியாற்றி அனுபவம் இவருக்கு இருக்கு. ஓகே, யாரு? நாராயணன், KR நாராயணன். அடுத்து 11வது குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம். 2002 2007 வரை பதவியில் இருந்திருக்காரு. விஞ்ஞானியாக இருந்து இந்திய குடியரசுத் தலைவரான முதல் நபர். பதவி காலத்தில் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவராவதற்கு முன்பே, அதாவது 1997ஆம் ஆண்டிலே இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றவர். எளிமையான அணுகுமுறையால் இவர் மக்கள் ஜனாதிபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டார். ஏன்னா எளிமையான அணுகுமுறையை கொண்டவராக இருந்திருக்காரு. இவரது பிறந்த நாள் அக்டோபர் 15ஆம் தேதி தமிழக அரசு மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. APJ அப்துல் கலாமுடைய பிறந்த நாள். பிரதிபா பட்டேல் 12வது குடியரசுத் தலைவர். 2007 2012 ஆண்டு வரை பதவியில் இருந்திருக்காரு. இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர். ராஜஸ்தான் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராக பணியாற்றியிருக்காங்க. பிரணாப் முகர்ஜி 2012 2017 வரை திட்ட ஆணையத்தின் துணைத் தலைவராக பணியாற்றியவர். மத்திய நிதியமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். ராம்நாத் கோவிந்த் 14வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றவர். 2017 2022 வரை பீகார் மாநிலத்தின் ஆளுநராக பணியாற்றியவர். இந்தியாவின் 2வது தலித் குடியரசுத் தலைவர் இவராவார். திரௌபதி முர்மு 2022 இப்போ வர திரௌபதி முர்மு தான் நம்முடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராக பணியாற்றியவர். ஒடிசாவில் ஆளுநராக நியமிக்கப்பட்ட முதல் பெண். இந்தியாவின் முதல் பழங்குடியின குடியரசுத் தலைவர் இவங்க தான், திரௌபதி முர்மு. ஸ்டில் இப்போ வர குடியரசுத் தலைவராக இருக்காங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர்களுடைய வரிசையும் நம்ம தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம். குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம டாப் டு பாட்டம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய அடுத்த பார்ட்டில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். நன்றி.